ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் இறைவனிடமிருந்துள்ள உணர்வு அமைதியடையுங்கள். உங்களுக்காக நான் கூறக்கூடிய முதல் வார்த்தை அமைதியடையுங்கள். அதனை ஆசீர்வாதமாக கொள்ளுங்கள். எந்த நேரத்திலும் சரி, கடுமையான நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் கூட அமைதியடையுங்கள். கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லுவாங்க, அமைதி அடைஞ்சு பொறுமையாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அர்த்தம் தெரியாது. ஆனாலும் உணர்வு வெளிப்படுகின்றது. உள்ளத்திலும் அதுதான் இறைவன் அறிவிக்கின்றான். அமைதிக்கு நிகராக உங்களுடைய கலவரம், மனதிற்குரிய கலவரம் வேண்டாம். பலவிதமான கூச்சல்கள் மனதில் குழப்பங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அவை உணர்ச்சிகள். ஒன்றே ஒன்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, உணர்வாக அமைதியடையுங்கள். அந்த அமைதியில் என்னுடைய இறை உணர்வை நான் கேட்க முடியும். அது மட்டும்தான் சத்தியம் என்பதை உணர முடியும். அந்த சத்தியத்தின் மீது உங்களை நிலைத்திருக்க செய்பவனும் உங்களுடைய கவனத்தை அந்த சத்தியத்தின் மீது இருப்பவனும் இறைவன் தான். எனக்கு ஒரு சிறு அசைவு என்ற உள்ளத்தின் பக்கம், உணர்வின் பக்கம் திரும்புமானால் உள் உணர்வு உங்களுடைய வாழ்க்கையாக அமைகிறது. உங்களுக்கு அந்த நேரத்தில் வேதம் ஓதப்படுகின்றது. அந்த வேதம் ஓதப்படும் பொழுது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த வேதம் ஓதப்படும் நேரம் உங்களால் உங்களுடைய கஷ்டங்களை தாங்க முடியாத அந்த நேரம் வேதம் ஓதப்படுகின்றது. இதனை கவனமாக மனதில் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் தான் கடவுளை என்று அழைக்கின்றோம். அழைக்காதீர்கள், வேதம் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்றது. சத்தமிட வேண்டாம், அமைதியாக இருங்கள். வேதம் உங்களுக்காக ஓதப்படக்கூடிய நேரம் நீங்கள் எப்பொழுது உச்சகட்டத்தில் உங்களுடைய அமைதியை இழந்து உணர்ச்சிகளில் பெரும் கவலையிலும் துன்பத்திலும் ஆகியிருக்கின்றீர்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வேதம் ஓதப்படும் பொழுது கடவுளே என்று அழைக்கின்றீர்கள். உங்களுக்கு உணர்வு ஊட்டப்படுகின்றது. வேதம் ஓதப்படும் அந்த நேரம் நீங்கள் உச்சக்கட்ட கஷ்டத்தில் நீங்கள் ஆகியிருக்கும் பொழுது அந்த நேரம் வேதம் ஓதப்படக்கூடிய நேரம். இது சந்தேகமும் வேண்டாம். உச்சக்கட்டத்தில் மட்டும்தானா? கவலையுடைய உச்சக்கட்டத்தில் நான் இருக்கும்போது மட்டும்தான் கவலை வேண்டாம் என்ற அந்த வேதம் ஓதப்படுகின்றதா? அல்லது ஆரம்ப நிலையிலேயே, கவலையினுடைய துவக்கத்திலேயே, நான் போகக்கூடிய கெட்ட பாதையில், என்னுடைய அறிவு போகக்கூடிய பாதை எந்த இலக்கை நோக்கி போகின்றதோ அப்பொழுதே சிறு அசைவு உணர்ச்சியாக மாறும் பொழுது அப்பொழுதே அந்த வேதம் ஓதப்படுகின்றது. வேதம் உங்களுக்காக எப்பொழுதும் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும்.